சார் இன்னைக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நெறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பேங்க விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறாங்க. யூடியூப் வீடியோஸ் நெறையா வருது. இதெல்லாம் கேட்டுட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட உள்ள வர்றாங்க. இப்போ உள்ள வர்றவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, இல்ல வந்து ரொம்ப வாலடைலா பிஹேவ் பண்ணுது அப்படின்றப்ப, அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மென்ட்டும் ஒரு கொஸ்டினபிளா மாறிடுது. இப்ப இது யாருடைய தவறுன்னு நம்ம எடுத்துக்கிறது? இப்ப ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸைட் ஆயி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அவங்களுடைய தவறுன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாரி மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணி அவங்கள சிக்க வச்சுட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சிக்க வைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே யாருமே யாரையும் சிக்கலாம் வைக்க முடியாது. இப்ப ஒரு இன்வெஸ்டர் வராரு. இன்வெஸ்டர் வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண வரேன். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசென்ட்டா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன எக்ஸைட்மென்ட் குடுத்துருக்கலாம். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன். இப்ப நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு." அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் அவங்க சொல்லியிருக்கலாம். இது வந்து செகண்ட் இது. தேர்ட் வந்து எல்லா இடத்துலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நெறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங் அப்படிம்பாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த மாரி ஃபோமோ. அந்த மாரி ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட். அப்ப வரும்போது நாங்க என்ன சொல்றோம், "ஓகேப்பா நீ வர. ரொம்ப சந்தோஷம். ஆனா, இதுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் தெரியுமா?" நான் நெறைய ஷோஸ்ல சொல்லியிருக்கேன். எப்போ ஒருத்தர் வந்தாலும் நீங்க ரூ. 100 போட்டா ரூ. 80 வரையும் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க ஓகேயா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினே நாங்க கேட்குறோம். வாங்க சூப்பரா பணம் பண்ணலான்னு யாருமே சொல்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இது மாரி சொல்றோம். அதோட இல்லாம மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கும். சார் 40% 40%லாம் வராது. 15% இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, செபில வந்து அதாவது 13 தான் நீங்க சொல்லணும். 12.9 சொன்னதுனால தான் சொல்லியிருக்க முடியும். மார்க்கெட் இறங்கினதுனால யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இப்ப 15ங்கிறாங்க, 13ங்கிறாங்க, நாளைக்கு 10, 1ன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது கமெண்ட் அடிக்கிறதுனா என்ன வேணாலும் அடிக்கலாம். தட்ஸ் நாட் த கேஸ். வி நீட் டூ ஒபே த ரூல்ஸ். அப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த 15 பதிலா இப்ப 13ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப வர்றவங்களுக்கு நாங்க வந்து டோன்ட் கம் வித் 50%. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? 20% டவுன் இருக்கு. அதுக்கப்புறமா டோன்ட் கம் வித் 30, 40%. 15% வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஆன்போர்ட் பண்றோம். இப்ப எல்லாம் சொல்லி வந்தாலும், இன்வெஸ்டருடைய இது வந்து அவங்க வந்து நம்ம என்ன நெனைக்கிறாங்க, வரும்போது இல்லப்பா நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். பட் எக்ஸ்டர்னல் பிரஷர், அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பிரஷர் அல்லது மீடியால இருக்கக்கூடிய நாய்ஸ் அதெல்லாம் வந்து அவர் முன்னாடி என்ன கமிட் பண்ணிக்கிட்டாரோ, அதுபடி அவர்னால நடந்துக்கிறதுக்கு முடியல. அதனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் ஒரு ஒரு விரக்தியில வெளியில போறாரு. அப்படி இல்லைன்னா, ஹி இஸ் சீட்டட். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு யார் யாரெல்லாம் புலம்பிட்டு கமெண்ட் போட்டாங்களோ, இது ஹார்ட்லி 1 இயர். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அனதர் இயர். அனதர் இயர்லயே எவ்ரிதிங் வில் பி பாசிட்டிவ்க்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கு. பட் நான் சொன்னது 3 வருஷம் மினிமம். 3 வருஷத்துல பாருங்க, இப்ப யார் யாரெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களோ, அத பத்தி அந்த புலம்பலே எல்லாம் மறைஞ்சிரும். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால உடனே நீங்க வந்து கடைசியில நீங்க எதுக்குமே பொறுப்பெடுத்துக்கலையான்னா, சார் நான் வந்து என்ன சொல்றேன், எதுக்கு நான் வந்து பொறுப்பெடுத்துப்பேன் அப்படின்னதுன்னா, நான் ஒரு ஃபண்ட் நான் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரியில நான் ஒரு ஃபண்ட் குடுத்துருக்கேன். அந்த ஃபண்டு அந்த கேட்டகரியில ஒரு 10 ஃபண்ட் இருக்குனதுன்னா, என்னுடைய ஃபண்ட் வந்து கடைசியில இருக்கக்கூடாது. ஓகே. இல்ல நான் 4 ஃபண்ட் குடுக்கும்போது, ஒரு ஃபண்ட் வந்து கடைசியில வரலாம். ஏன்னா டக்குன்னு அதுக்குள்ளலாம் வராது. அதே ஃபண்ட் லாஸ்ட்லயே 1 வருஷமா, 2 வருஷமா இருந்ததுன்னா, நான் வந்து கரெக்ட்டான ஃபண்ட வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணல. அதாவது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேன் கம் டவுன் டூ லாஸ்ட் குவார்டைல். பட் லாஸ்ட் குவார்டைல்லே அது அப்படியே இருக்கு. நான் எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணல அப்படின்னேன்னா, தட் இஸ் மை மிஸ்டேக். அண்ட் செகண்ட் வந்து கிளையண்ட்ட அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக, இதில ரிஸ்கே கிடையாது. லாஸ்ட் 30% எடுத்திருக்கு. 40% வரும். அந்த மாரி நான் சொன்னேன் அப்படின்னதுன்னா, அது தப்பு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஃபின்ஃப்ளூயன்சர்ன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. இப்ப ஃபின்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, ஜென்ரலா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபினான்ஸ பத்தி பேசுறவங்கலாம் ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்ல எத்தன பேரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன பிராக்டிஸ் பண்றாங்க? அப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ஒன்லி புக்கிஷ் நாலேட்ஜ். சார் நீங்க அதெல்லாம் யாரையுமே பண்ணாதீங்க. போய் இண்டெக்ஸ் ஃபண்ட போடுங்க.
அத போடுங்க, இத போடுங்க அப்படிம்பாங்க. 60 செகண்ட்ஸ் ரீல்ஸுக்கு என்ன பேச முடியுமோ அத பேசுறாங்க. இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுன்னு சொல்றவங்க யாராக இருந்தாலும், அவங்க பர்சனலா ஒரு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? நோ. அவங்க யாருக்காவது ஸ்மால் கேப் ஃபண்ட சஜெஸ்ட் பண்ணி, அவங்க ரிட்டர்ன் குடுத்துருக்காங்களா? இப்ப பர்சனலா என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் 70% ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் இஸ் இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப். என்னுடைய கிளையன்ட்டுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 70% ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் வந்து வில் பி இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப். இது 2020 போதும் இருந்தது. இப்பயும் இருக்கு. ஃபியூச்சர்லயும் இருக்கும். லாங் டர்ம்ல வந்து இதுல நல்ல ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் கிடையாது. தட் இஸ் வாட் த டேட்டா சஜெஸ்ட். அதனால நான் இதுல வந்து ப்ளே பண்றேன். அவங்களுக்கு இதுலலாம் விளையாட தெரியாததுனால, அந்த ஒரு ஊருக்கே போகல. நான் ஒரு ஊருக்கே போகல. அந்த ஊர் வந்து ரொம்ப ரிஸ்க், அது தப்புன்னு சொல்றது வந்து என்னால ஒத்துக்க முடியாது. ஐ அம் எ பிராக்டிசிங் நான் இன்ஃப்ளூயன்சர்ன்னு நான் எடுத்துக்கல. நீங்க அப்படி இன்கேஸ் என்ன பிராக்கெட் பண்ணாலும், நான் வந்து ஐ அம் எ பிராக்டிசிங் பெர்சன். நீங்க அதர் பீப்பிள்லாம் எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சார் இப்ப ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே இந்தியாவிலேருந்து பணத்த எடுத்துட்டு வெளிய போறாங்கன்றத பார்க்க முடியுது. நான் இப்ப ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் கூட பார்த்தேன். அவங்க குயிக்கா வர்ற மாரி தெர்ல. ஒரு 6 மாசம்லாம் கூட ஆகாது. அதுக்கு மேல கூட ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க 6 மந்த்ஸ்ல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா சைனாவுமே வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாரியான ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஆம்ஃபி வந்து சோட்டி எஸ்ஐபி அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. ₹250க்கு. ஆல்ரெடி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்ட பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால தான் இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து ஓரளவு பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப இன்னுமே கூட ஒரு ஆசையை தூண்டக்கூடிய வகையில சோட்டி எஸ்ஐபி ஆரம்பிச்சு ₹250ல இதுக்கு முன்னாடி 500 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப ₹280 நீங்க வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப நெறைய பார்ட்டிசிபேஷன் வந்து உள்ள வரும். அப்படி ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு யுக்தி தானா இது? இல்ல உண்மையாலே வந்து வெல்த் கிரியேஷன வந்து பாமரர்களும் அனுபவிக்கணுன்ற ஒரு முயற்சியா? சார் இத நீங்க வந்து எந்த சைட்லேருந்து நீங்க பார்க்குறீங்கங்கிறது இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த எஃப்ஐஐ இருக்காங்க இல்லையா, லாஸ்ட் 4 இயர்ஸாவே எஃப்ஐஐ வந்து நெட் செல்லர்ஸ். அவங்க வித்துட்டே தான் இருக்காங்க. இப்ப எஃப்ஐஐ வித்தா மார்க்கெட் வந்து சரியா ஆகாது அப்படின்னா, 2024வது வருஷம். அதுல எஃப்ஐஐ வந்து மோர் தென் 1,00,000 க்ரோர்ஸ்க்கு மேல வித்துருக்காங்க. அதுக்கு மேல டிஏ வாங்கியிருக்காங்க. அப்ப 2024ல எஃப்ஐஐ வித்துருந்தான்னா பெர்ஃபார்மே பண்ணியிருக்கக்கூடாது. எஃப்ஐஐ வித்தாலும் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 47,000 கோடி வந்து எஃப்ஐஐ வித்துருக்காங்க. 52,000 கோடி வந்து டிஏ வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால எஃப்ஐஐ வித்தா டிஏ வாங்கிறாங்க. இப்ப 250ங்கிறது வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஒரு காலத்தில நீங்க செக் போட்டு பேங்க்ல போயிட்டு திருப்பி வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இப்ப உங்களுக்கு நான் ஏதாவது காசு குடுக்கணும்னா, அடுத்த செகண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி அண்ட் மோர் பீப்பிள் கேன் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறதுனால தான் இந்த 250 அவங்களையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்கு. இத போய் வந்து ஒரு நல்ல அதாவது கவர்ன்மெண்ட் வந்து இஸ் டூயிங் சம்திங் குட். எல்லாரையும் அதாவது என்னன்னா, கவர்ன்மெண்ட்டுடைய மொத்த இதுவே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாரையும் வந்து எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் அந்த எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இதெல்லாம் குடுத்ததெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ங்கிறதுல வருது. அதனால இன்னைக்கு டெக்னாலஜி ஈஸியா இருக்கனால 250 வரையும் இருக்கு. 2வது இந்த 250 நீங்க நினைக்கிற மாரி எத்தனை பேர் வந்துருவாங்க? நீங்க சப்போஸ் ஒரு 1,00,00,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன். 1,00,00,000 பேர் வந்தாலே 1,00,00,000 × 250 250 கோடி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அதுவே வந்து 26,000 கோடி. அதனால உடனேயே வந்து ஏகப்பட்ட மணி வந்துற போதில்ல. இது வந்து இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ். இத வந்து நீங்க அரசியல் சாயம்லாம் பூசாம ஒரு நல்ல இதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார் இப்ப நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஸ்மால் கேப் வந்து 22% வந்து டவுன்ல இருக்கு. அதே மாரி லார்ஜ் கேப் வந்து 15% வந்து டவுன்ல இருக்கு. மிட் கேப் வந்து 18% வரையும் டவுன்ல இருக்கு அப்படின்னு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மந்த்ஸாவே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கு. அதோடைய டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது 12-18 மந்த்ஸ்ல வந்து அது பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதோடைய ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸ்மால் அண்ட் மிட் கேப் உடைய கேட்டகரி 12-18 மந்த்ஸ்ல 100% வந்து பவுன்ஸ் ஆயிடும். 100% யூ டேக் மை வேர்ட். என்னால குறிச்சு வச்சுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னதுன்னா, இதுவரையும் எப்பப்பல்லாம் இந்த மாரி கீழ விழுந்திருக்கோ, இன்க்ளூடிங் கோவிட் அண்ட் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 18 மந்த்ஸ்ல மார்க்கெட் திரும்பிடுச்சு. இப்ப இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டாக்கிங் அபவுட்
20% to 20% இந்த ஸ்மால் கேப் விழுந்திருக்குன்னு. ஆனா, ஸ்மால் கேப்ல நெறைய ஸ்டாக்ஸ் வந்து 30%, 40, 50, 60% வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் முன்னாடி இதெல்லாம் நல்ல ஸ்டாக்கா இருக்கு. ஆனா, பயங்கரமா பிரைஸ் ஏறி போயிடுச்சு. இந்த பிரைஸ் இருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு. இப்ப நான் ஃபண்ட் மேனேஜர்ஸோட கான்ஸ்டன்ட்டா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதில சொல்றவங்க எல்லாம் பயங்கரமா டெம்ப்டிங் பையா இருக்கு. நெறைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம திருப்பி இன்னொரு ஷோ பண்ணுவோம். இன்னைக்கு என்னென்னலாம் வந்து அவ்வளவு இதா பண்ணியிருந்தோம். 1 இயர் டவுன் த லைன் பீப்பிள் ஃபர்கெட் எவ்ரிதிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல சார் திருப்பி ஸ்மால் கேப் வந்துருச்சு. இத்தனை பெர்சன்டேஜ் ரிட்டர்ன். திஸ் இஸ் ஹவ் பீப்பிள் டாக். இந்த இறக்கம் அல்லது இந்த வாலட்டிலிட்டிஸ் இன்னெவிட்டபிள். லாங் ஹால்ல வந்து இது மாரி ஒன்ஸ் இன் அ வைல் வந்துட்டு தான் இருக்கும். இங்கேருந்து 12 to 18 மந்த்ஸ்ல டெஃபினட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20 இருந்தது இல்லையா? இப்ப 20 ஒரு ரூ. 100 வித்த பொருள் 20% விழுந்ததுன்னா எவ்வளோ ரூவா? ரூ. 80. இப்ப அந்த ரூ. 80 திருப்பி ரூ. 100 வரதுக்கு 25% ஏறணும். ஒண்ணு 20 வந்ததுன்னா 25% விழணும். 25% ஏறணும். இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, நார்மலா வருஷத்துக்கு ஃபண்ட் வந்து வில் ஜெனரேட் 12 to 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் 5, 6 மந்த்ஸா ஒண்ணும் கிடையாது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் அனதர் 18 மந்த்ஸ். ஸோ 18 + 6 வந்து 24 மந்த்ஸ். 2 இயர்ஸ். ஸோ பிட்வீன் செப்டம்பர் 24 to செப்டம்பர் 26 அப்படி பாருங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, அன்னைக்கு ரூ. 100 இருந்த பொருள் இன்னைக்கு ரூ. 80 இருக்கு இல்லையா? ஸோ ரூ. 100 உள்ளது கண்டிப்பா 120 நார்மல் இந்த மாரி ஃபால் வரலைன்னா, வருஷத்துக்கு 10 குடுத்திருந்தத விட 100, 110, 120ன்னு வந்திருக்கணும். இன்னைக்கு 80 தான் இருக்கிறதுனால 2 வருஷத்துல 2 இயர்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஸ்மால் கேப் ஹேவ் த எபிலிட்டி டு கிவ் 50% குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா கேரண்டிங்கிற வார்த்தைலாம் நான் சொல்லக் கூடாது. வாய்ப்பு 80 160 மாறிடும்ன்றீங்களா? 120 120 ஓகேங்களா? 80, 120 அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் இல்லாம 100லேருந்து 120 தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? இது ஏன் இவ்வளோ பெருசா வருதுன்னா, இந்த 80 வந்ததுனால 120 வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நான் வரும்னு நான் சொல்லல. 1 கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இது சொன்னீங்கல்ல, இந்த 80 இப்ப 100, 80 ஆச்சு இல்லையா? அது 100க்கு மேல கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. என்ன பொறுத்தவரையும் என்னுடைய ரீடிங் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 120க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.